தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை தொடர்பாக உலக நாடுகளுக்கு விளக்குவதற்காக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பயணத்தை தொடங்கியிருக்கும் நிலையில் இந்த பயணத்தின் நோக்கம் என்ன என்பது தொடர்பாக விவரிக்கிறார் செய்தியாளர் பாலவெற்றிவேல். பகல்காம்ல தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டு இன்றோடு 1 மாத காலம் ஆகிறது. பகல்காமில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்துறாங்க. அதற்கு எதிர்வினையாக பாகிஸ்தானும் தாக்குதல் நடத்துறாங்க. இப்படி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே எல்லையோரத்தில் போர் பதற்றம் நிலவுகிறது. இந்த போர் பதற்றம் தற்போது முடிவுக்கு வந்து சீஸ்ஃபயர் அமலில் ஆகியிருக்கும் சூழல்ல இந்தியா தீவிரவாதத்திற்கு எதிராக எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்து எடுத்துரைப்பதற்காக 7 எம்பிக்கள் குழுவினர் தற்போது 33 நாடுகளுக்கு பயணம் செஞ்சிருக்கிறாங்க. முதல்ல என்னென்ன நாடுகளுக்கு எந்தெந்த குழு சென்றிருக்கிறது என்று பார்க்கலாம். சசி தரூர் தலைமையிலான குழு, ஒரு குழுவில் மொத்தமாக 8 பேர் இருப்பாங்க. முக்கியமானவர்கள் மட்டும் இடம்பெற்றிருக்கிறாங்க. இப்போ நம்மளுடைய வரைகலையில் அமெரிக்கா, பனாமா, கயானா, பிரேசில், கொலம்பியா, அமெரிக்க கண்ட நாடுகளுக்கு சசி தரூர் தலைமையிலான குழுவினர் தற்போது விளக்கம் அளிக்க சென்றிருக்கிறாங்க. அடுத்ததாக ஐரோப்பிய நாடுகள், குறிப்பாக ஐரோப்பிய யூனியன், ஐக்கிய ராஜ்யத்திற்கு செல்வதற்காக ரவிசங்கர் பிரசாத் தலைமையிலான குழுவினர் சென்றிருக்கிறாங்க. இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, ஐரோப்பிய யூனியன், இத்தாலி, டென்மார்க் உள்ளிட்ட நாடுகளுக்கு இந்த குழுவினர் சென்றிருக்கிறாங்க. அடுத்ததாக பைஜந்த் பாண்டா, பாஜகவை சேர்ந்தவர், அவர் தலைமையிலான குழுவினர் சவுதி அரேபியா, குவைத், பக்ரைன், அல்ஜீரியா உள்ளிட்ட பகுதிகளுக்கு, அதாவது மேற்கு ஆசிய நாடுகளுக்கு அவர்கள் சென்றிருக்கிறாங்க. இதுல குலாம் நபி ஆசாத்தும் இருக்கிறார், ஓவைசியும் இடம்பெற்றிருக்கிறார். அடுத்ததாக சென்ற குழு கனிமொழி கருணாநிதி தலைமையிலான குழு ஸ்பெயின், கிரீஸ், லாட்வியா, ரஷ்யா, ஸ்லோவேனியா உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்றிருக்கிறாங்க. அசோக் குமார் மிட்டல் இதில் இடம்பெற்றிருக்கிறார். அடுத்ததாக சுப்ரியா சுலே தலைமையிலான குழுவினர் சென்ற அந்த நாடுகளுடைய பட்டியலை நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக அவங்க ஆப்பிரிக்க நாடுகளுக்கு சென்றிருக்கிறாங்க. எகிப்து, கத்தார், எத்தியோப்பியா, தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு விளக்கம் அளிப்பதற்காக சென்றிருக்கிறாங்க. மணிஷ் திவாரி மற்றும் வி முரளிதரன் உள்ளிட்டோரும் இந்த குழுவில் இடம்பெற்று இருக்கிறார்கள். அடுத்ததாக கடைசியாக 7வது குழு எங்க செல்லுறா அப்படின்னா, ஸ்ரீகாந்த் சிண்டே தலைமையிலான குழுவினர் ஐக்கிய அமீரகம், UAE, காங்கோ, லிபேரியா உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்றிருக்கிறாங்க. அந்த 7 எம்பிக்கள் குழுவினர் தற்போது விளக்கம் அளிப்பதற்காக சென்றிருக்கிறாங்க. ஏன் இந்த 33 நாடுகளுக்கு மட்டும் விளக்கம் அளிக்க வேண்டும்? உலகத்துல மொத்தம் 193 நாடுகள் இருக்குது. எதற்காக அப்படின்னு நம்ம அந்த பட்டியலை நம்ம குறிப்பாக நம்ம பார்க்கலாம். இந்த குழுவினர், அந்த 7 எம்பிக்கள் குழுவினர் உலகத்துல எந்தெந்த பகுதிகளில் இப்ப இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த உலக வரைபடத்துல நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக அந்த 33 நாடுகளுக்கு ஏன் விளக்கம் அளிப்பதற்காக சென்றிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சில் அப்படிங்கிறது ரொம்ப அதிகாரமிக்க ஒரு அமைப்பு. இந்த அமைப்புல இருக்கக்கூடிய 15 நாடுகள் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். அந்த 15 நாடுகள், இதில் செல்லக்கூடிய அந்த நாடுகள் இப்ப நம்ம குறிப்பிட்டோம்ல, இதுல எல்லாமே அடங்குவாங்க. அது மட்டுமல்லாது இந்த 5 நாடுகள் விரைவில் உறுப்பினராக சேர உள்ளனர். அவங்களுக்கும் நம்ம விளக்கம் அளிக்க வேண்டும். அடுத்ததாக இந்த நாடுகள் தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய 5 நாடுகள் செல்வாக்கு செலுத்தக்கூடிய நாடுகளாக இருக்கிறார்கள். அப்போ இந்த நாடுகள் எல்லாத்துக்கிட்டையும் நம்ம என்ன நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத விளக்கம் அளிப்பதற்காக சென்றிருக்கிறாங்க. இந்த எம்பிக்கள் குழு எதற்காக சென்றிருக்கிறார்கள், இதன் நோக்கத்தை குறித்து பார்க்கலாம். ஆபரேஷன் சிந்தூருக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத விளக்கம் அளிக்கிறது. நாங்க பாகிஸ்தான்ல உள்ள எந்த பொதுமக்கள் மீதும் மத வழிபாட்டு தலங்கள் மீதும் தாக்குதல் நடத்தல, தீவிரவாதிகள் மீது மட்டும்தான் தாக்குதல் நடத்தினோம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாது ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான ஆதாரங்களையும் அவங்க சமர்ப்பிப்பாங்க. அடுத்ததாக பாகிஸ்தானை பொறுத்தவரை, பாகிஸ்தான்ல தீவிரவாத ஊக்குவிப்பு மேற்கொள்ளப்படுதுன்னு நமக்கு தெரியும். அதை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். பாகிஸ்தானை தனிமைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு ஆதரவு திரட்டுவதற்காகவும் இந்த எம்பிக்கள் குழு சென்றிருக்கிறாங்க. ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சில்ல தற்போது பாகிஸ்தானும் உறுப்பினராக இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் மற்ற நாடுகளுக்கு, உலகத்திற்கு தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்து எடுத்துரைப்பது ரொம்ப அவசியம். இதுபோன்று எம்பிக்கள் குழு
பதற்றமான நேரங்களில் உலக நாடுகளுக்கு எடுத்துரைப்பது என்பது ஒரு வழக்கமான ஒன்று. ஒரு எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால், விடுதலை புலிகளுக்கு எதிரான நடவடிக்கையின் போது இலங்கை அரசாங்கமும் இது போன்ற டெலிகேட்ஸை உலக நாடுகளுக்கு அனுப்புனாங்க. அதன் தொடர்ச்சியாக தற்போது இந்தியாவும் பல உலக நாடுகளுக்கு சென்று இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கான காரணம் குறித்து ஆதாரங்களையும் விளக்கம் அளித்து வருகிறார்கள். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.